குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும். தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். இருபத்தி 8 மற்றும் 29ஆம் தேதிகளில் சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும். தென்மேற்கு வங்கக்கடலில் 60 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என எச்சரிக்கை. பெங்கல் புயல் உருவாகும் நிலையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி எந்த பகுதியில் புயல் கரையை கடக்கும் என்பதை கூற முடியாது என பாலச்சந்திரன் தகவல். கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக வரும் 28, 29ஆம் தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள இருந்த பயணம் ரத்து. அரசு நிகழ்ச்சி, கள ஆய்வு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. அரக்கோணத்தில் இருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு விரைகிறது தேசிய பேரிடர் மீட்பு பணி. ஒரு குழுவில் 30 பேர் என மொத்தம் 150 பேர் விரைகின்றனர். சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்களின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல உத்தரவு. சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 இடங்களில் 24 மணி நேரமும் ஆவின் பாலகங்கள் இயங்கும். ஒருவருக்கு அதிகபட்சம் 4 பால் பாக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என ஆவின் நிறுவனம் தகவல். இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற தேசிய இலக்கை அடைய அனைவரும் உழைக்க வேண்டும். 75வது அரசியல் சாசன தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள். தமிழ்நாடு உட்பட 15 மாநிலங்களில் 1000 கோடி மதிப்பில் தேசிய நிலச்சரிவு அபாயம் களைதல் திட்டம். தமிழகத்திற்கு 50 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு ரூபாய் 100 கோடியும் ஒதுக்கி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய வந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. குடும்பத்தோடு முருகனை தரிசிக்க வந்தபோது சோகம். மகாராஷ்டிரா ஆளுநரை சந்தித்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை அளித்தார் ஏக்நாத் ஷிண்டே. புதிய முதல்வர் பொறுப்பேற்கும் வரை மகாராஷ்டிராவின் காபந்து முதல்வராக செயல்படுவார் என தகவல். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.